வணக்கம். இது நோ டாபிக். நான் உங்கள் சேகு. இன்றைய தினமும் நாங்கள் நோ டாபிக் நிகழ்ச்சியினூடாக சில விஷயங்களை பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஸோ இந்த காலகட்டத்தில் பேசப்படுகின்ற நிறைய விடயங்கள் இருக்குது. அதற்கு முதல்ல உங்களுக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்த தயாராக இருக்கிறோம். எங்களுடைய யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்தால் உங்களுக்கு நாங்கள் ஐஃபோனை பரிசாக தரதுக்கு தயாராக இருக்கிறோம். அதற்கான முன்னோட்டங்கள், அதற்கான விளம்பரங்கள் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் போட்டிருக்கிறோம். எனவே இன்றைக்கு மகுடம் டிவியினுடைய யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் அடித்து நாங்கள் ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிவிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ஐஃபோன் வெல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நாங்கள் தரோம். இன்றைக்கு நாங்கள் நோ டாபிக் நிகழ்ச்சிக்குள்ளே வரதுக்குள்ள நிறைய விடயங்களை நாட்டில் அரசியல் ரீதியாக அணுகிட்டு வராங்க, பார்த்துட்டு வராங்க. நிறைய அரசியல் ஆய்வாளர்கள் நிறைய தகவல்களை, தரவுகளை அப்படியே பதிவிட்டு வராங்க. சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும், நாளேடுகளாக இருக்கட்டும். இன்றைக்கு அரசியல் என்ன நடக்க போகிறது? ரணில் விக்ரமசிங்கவனுடைய கவனம் தான் அதிகமாக செலுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கே எப்போது பாராளுமன்றம் வருவார் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லோரிடத்திலும் இருக்குது. தேசிய பட்டியலினூடாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? ரணில் விக்ரமசிங்கே அதற்கான கருத்து என்ன சொல்லியிருக்கிறார் என்கின்ற விடயங்களை நாங்கள் சொல்லியிருந்தோம். ரணில் விக்ரமசிங்கே இன்றைய தினம் தன்னுடைய உரை ஒன்றினை நிகழ்த்தியிருந்தார். குறிப்பாக தன்னுடைய கைது தொடர்பாகவும் தன்னுடைய தண்டனைகள் தொடர்பாகவும் நிறைய விடயங்களை பேசியிருந்தார். எனவே முதலில் அவரை பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்திருந்தார். இந்த ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் பாராளுமன்றத்திற்கு வரப்போகிறாரு. ரணில் விக்ரமசிங்கே பாராளுமன்றத்திற்கு வந்ததற்கு பிறகு என்னென்ன நடக்க போகிறது அப்படின்றத சில ஆய்வாளர்கள் அறிக்கைகளாக வெளியிட்டு வராங்க. அதில் முதலாவது தான் இப்போ ரணில் விக்ரமசிங்கே தேசிய பட்டியலினூடாக பாராளுமன்றத்திற்கு வருவார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லோருடைய மத்தியிலும் இருக்குது. எனவே இந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதமராக இருக்கக்கூடிய ஹரிணி அமரசூரிய அரசாங்கத்திலிருந்து பிரிந்து வருவார் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. கடந்த மாதங்களில், கடந்த வாரங்களில் இது தொடர்பில் நிறைய செய்திகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஆய்வாளர்கள் எழுதியிருக்கிற சில விடயங்களை தான் நாங்கள் உங்களுக்கு தரோம். எனவே இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் அவங்க எழுதியிருக்கிற சில விடயங்களை நாங்கள் சொல்ல போகிறோம். இப்போது ஜேவிபி கட்சி இரண்டாக பிளவுப்படும், என்பிபி இரண்டாக பிளவுப்படும். ஹரிணி அமரசூரிய 58 உறுப்பினர்களுடன் எதிரணியில் அமர்வார் அப்படின்னு சொல்லி சில ஆய்வுகள் வெளியாகி இருக்கிறது. அதே போல் இந்த 159 ஆசனங்களை வைத்திருக்கக்கூடிய என்பிபி இப்பொழுது ஹரிணி அமரசூரிய பிரிந்து விட்டால் 105 ஆசனங்களை தங்களுடன் வச்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனூடாக அரசுக்கு அழுத்தங்கள் வரப்போகிறது அப்படின்ற கருத்தை ஆய்வு வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் அது நடக்க போகுதா இல்லையா அப்படின்றது எங்கள் கையில் இல்லை, அரசாங்கம் கையில் இருக்குது. அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களிட கையில் இருக்குது. எனவே இந்த விவகாரத்தை சொல்லியிருக்கிறாங்க. பிறகு இந்த விலகி வர 54 பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஹரிணி அமரசூரியோட 54 பாராளுமன்ற உறுப்பினர்கள் விலகி வர போகிறாங்க. அப்போ அரசாங்கத்துக்கு இருக்க போகிறது 105 பாராளுமன்ற உறுப்பினர்கள். இவங்க எதிரணியில் அமர்ந்தாங்கன்னு சொன்னால் எதிரணியில் 66 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது பாராளுமன்றத்தில் இருக்காங்க. இப்போது எதிரணி ரொம்ப பலம் வாய்ந்திடும் அப்படின்னு சொல்லி ஆய்வுகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போது எதிரணிக்கு 120 ஆசனங்கள் வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 120 ஆசனங்களினூடாக அரசாங்கத்தினுடைய பலம் இழக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே 105 ஆசனங்கள் இருக்கக்கூடிய அரசாங்கம் தன்னுடைய பலத்தை இழந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆய்வாளர்கள். எவ்வாறு இருப்பினும் பிரதமராக ஹரிணி அமரசூரிய அல்லது சஜித் பிரேமதாசவை தெரிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. காரணம் 120 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறதுனால அதிகாரம் சும்மாவே அரசாங்கத்தினுடைய அதிகாரம் இல்லாமல் போயிட்டு எதிரணிக்கு அதிகாரம் அதிகரித்து பிறகு ஹரிணி அமரசூரிய அல்லது சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தினுடைய பிரதமராக நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியாக யார் வருவதுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ரணில் விக்ரமசிங்கே தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட போகிறார். ரணில் விக்ரமசிங்கே தேசிய பட்டியலினூடாக பாராளுமன்றம் அதற்கு பிறகு இவங்க 2 பேரில் ஒருத்தர் பிரதமராக தெரிவு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியின் மீது நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எழுதுகிறவங்க எவ்வளோ ஆசையாக எழுதுகிறாங்க பார்த்தீங்களா? எழுதுகிறவங்க ரொம்ப ஆசையாக ஆர்வமாக எழுதி இருக்கிறாங்க. எனவே ஜனாதிபதி மேலே நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனூடாக ஜனாதிபதியினுடைய சில விடயங்கள் இல்லாமல் செய்யப்பட்ட அனுரகுமார திசாநாயக்க மீது நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு அதன் மூலமாக அந்த பிரேரணை வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு ரணில் விக்ரமசிங்கே பாராளுமன்ற உறுப்பினராக மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
அனுரகுமார திசாநாயக்க நம்பிக்கையில்லா பிரேரணையினூடாக பதவி இழக்க செய்யப்பட்டு பின்னர் ரணில் விக்ரமசிங்கே வந்து ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எழுதுகிறவங்க இவ்வளோ ஆசைகளாக எழுதியிருக்கிறாங்க. பார்க்கலாம் மேல் என்னென்ன எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லி. அதன் பின்பு புதிய ஜனாதிபதி புதிய பாராளுமன்றம் நாட்டில் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு கடுமையாக முயற்சிக்கும் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. பொருட்களின் விலையேற்றத்தை குறைக்கவும் ரணில் பல்வேறு நாடுகளுடன் பறந்து இலங்கைக்கு தேவையான பண உதவிகளை பெற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போவே இவ்வளவு கற்பனை கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் சொல்லியிருக்கிறாரு. எதிர்பார்ப்புகள் ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த கட்டுரை இந்த ஆய்வறிக்கை அப்படியே பாயிண்ட்ஸ் ஃபார்மில் தந்திருக்கிறாங்க. புதிய அரசாங்கத்தின் மூலம் இலங்கை நாட்டில் உள்ள ஆபத்தான சட்டங்கள் அகற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஆபத்தான சட்டங்கள் இந்த அரசாங்கம் கொண்டு வந்துச்சு என்ற கேள்வி எல்லோர் மத்தியிலும் இருக்கு. ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட ஆபத்தான சட்டங்கள் இருக்கிறது. எனவே இந்த சட்டங்களை மாற்றத்துக்கு கூட இந்த அரசாங்கம் முயற்சித்து செய்து கொண்டிருக்கிறது. எனவே இவ்வாறு நாட்டில் பல நாட்டு மக்கள் அனைவரும் பயன் தரக்கூடிய ஏராளமான விடயங்களை உடனடியாக அமலுக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து நாட்டு மக்கள் பஞ்சத்தில் வாடும் நிலை இல்லாமல் ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி தான் ஆகணும். எந்த அரசாங்கம் வந்தாலும் ஏழைகள் இன்னும் ஏழைகளாகவே இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் கொடுப்பனவுகளை கொடுத்துட்டு வராங்க. ஆனால் அந்த விடயத்தில் கூட இன்னும் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு நடுத்தர வர்க்கமாக இருக்கட்டும் அல்லது அதற்கு கீழுள்ள மக்களாக இருக்கட்டும் அவங்களுக்கான சலுகைகள் வழங்கி இருக்கிறாங்களா, இல்லை அவங்களுக்கு தேவையான தேவைகள் நிறைவேற்றி இருக்கிறதா இந்த அரசாங்கம் என்றது ஒரு கேள்விக்குறி. ஒரு வருடம் இந்த ஜனாதிபதி பதவியேற்று நிறைவடைய போகிறது. இந்த ஒரு வருடத்தில் என்ன செய்திருக்கிறாங்க என்பதை பற்றி நிறைய கேள்விகளாக வந்து எல்லோருமே எல்லா பக்கத்திலையும் தொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போல் அரசியல் பழிவாங்கல் காரணமாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகளும் விடுவிக்கப்படுவார்கள். இதுதான் முக்கியமான விஷயம். அரசியல் பழிவாங்கல்னா என்னது? அரசியல்வாதிகள் வந்து லஞ்ச ஊழலில் வந்து செய்தாங்க, அதில் மாட்டி இருக்கிறாங்கன்னா என்னதுன்றது வந்து இந்த ஆய்வு கட்டுரை எழுதினவங்களுக்கு சரியாக தெளிவாக தெரியல போல். நிறைய பேர் வந்து தங்களுடைய காலத்தில் அமைச்சர்களாக இருந்த பொழுது செய்த ஊழல் மோசடிக்காகத்தான் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்காங்க. உண்மையை நாங்கள் உள்ளபடி பேசணும் இல்லையா? எனவே இந்த கைதுகள் வந்து எவ்வாறு நடக்கப் போகிறது, எவ்வாறு நடத்தப்பட்டது என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயமா இருக்குது. எனவே இவர்கள் வந்து அரசியல் கைதிகள் கருதி இவங்களை வந்து விடுதலை செய்யப்படும், இவர்களுக்கான வழக்குகள் இல்லாமல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே போல் பெரும்பாலும் இந்த வருட இறுதிக்குள் இந்த மாற்றங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே தான் முக்கியமான பாயிண்ட்டே இருக்குது. இந்த வருட இறுதிக்குள் வந்து இந்த மாற்றங்கள் இந்த ஆய்வு கட்டுரை எழுதின நபர் இல்லது இந்த ஆய்வை ஆராய்ந்து எழுதிய நபர், அவர் ஆய்வுன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. எனவே இந்த ஆய்வுகளை எழுதியிருக்கக்கூடிய நபர் இந்த வருடத்துக்குள்ள இந்த மாற்றங்கள் நிகழலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரணில் விக்ரமசிங்கே ஏற்கனவே அவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட கட்சியினூடாக சொல்லியிருந்தார், நான் பாராளுமன்றத்துக்கு இனி வாரது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போது நடந்த சம்பவங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது நிறைய எதிரணி உறுப்பினர்கள் சொல்லியிருக்கிறாங்க அவர் மீண்டும் பாராளுமன்றத்திற்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே இது எந்த போக்க மாற்றுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அரசாங்கம் பலம் வாய்ந்த ஒரு அரசாங்கமாக தான் இருக்குது. 159 உறுப்பினர்களை வச்சிருக்கிறாங்க. எனவே இந்த உறுப்பினர்களை எவ்வாறு உடைக்கலாம், இதற்குள் எவ்வாறு பாராளுமன்றத்திற்குள் அதிகாரத்தை கைப்பற்றலாம் அல்லது நாட்டினுடைய அதிகாரத்தை கைப்பற்றலாம், பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்கலாம் என்கின்ற நிறைய முயற்சிகளில் ஈடுபடுறாங்களோ தெரியல. ஆனால் அண்மையில் ஜனாதிபதியின் பாராளுமன்றத்தில் உரையின் போது கூட இந்த விடயத்தை பற்றி பேசியிருந்தார். ஆனால் எதிரணியினர் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் சூழ்ச்சியெல்லாம் செய்யலை, எங்களுக்கு சூழ்ச்சியெல்லாம் தெரியாது, நாங்கள் நாட்டை கட்டியெழுப்புங்கன்னு சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்த விவகாரங்களை வந்து நாங்கள் இந்த வருடம் நிறைவடையும் வரை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரணில் விக்ரமசிங்கவனுடைய கைதுக்கு பின்னால் இந்த விவகாரங்கள் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. நிறைய பத்திரிகைகள் இது போல் ஆய்வு கட்டுரைகள் வருது, இதுபோல் நிறைய தகவல்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அவதானித்து சொல்லக்கூடிய சில விடயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அந்த சுதா சொன்னது போன்று தான் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்படும் முதல் அந்த சமூக வலைத்தளத்தினுடைய சிங்கள சமூக வலைத்தளத்தினுடைய சுதா சொன்ன போன்று தான் இவர்களும் நிறைய ஆய்வுகளை வெளியிடுறாங்க, கருத்துக்களை பரப்புகிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாற்றங்கள் எவ்வாறு வரப்போகிறது என்று. நாளைய தினமும் நாங்கள் உங்களுக்கு நோ டாபிக் ஊடாக நிறைய விடயங்களை தரதுக்கு தயாராக இருக்கிறோம். அதற்கு முதல்ல நீங்கள் எங்களுடைய யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். எங்களுடைய இன்ஸ்டா, ஃபேஸ்புக் ஆகிய தளங்களை வந்து நீங்கள் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் இப்போ கீழே ஒரு நம்பர் போடுவேன், அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி வைங்க, அனுப்பி வைங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நாங்கள் உங்களுக்கான ஐஃபோனை தரதுக்கு தயாராக இருக்கிறோம். இன்னும் நாட்கள் இருக்கிறது. எனவே நாளைய தினமும் இன்னும் ஒரு நோ டாபிக் தகவலுடன் உங்களை சந்திக்கலாம். விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.